கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஒரு நாளை தேவனுக்கு கொடுத்து ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற வீடுகளில் இருந்து நாம் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மோடு இருந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். வருகின்ற நாட்களிலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்படி தேவ சமூகத்தில் நாம் கூடி ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது யாவது இருந்தவனமாக உடனால் படைத்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்தமான ஒரு நாள் ஆராதனை உடைய கருத்தலுக்கு கொடுக்கிறோம். ஆரம்பமாக இருந்தாலும் முடிவுகள் சம்பன்னமாக இருக்க உதவி செய்யும். சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற குடும்பங்களை நான் அருமையாக தாழ்த்துகிறேன். வீடுகளில் இருந்தவனமாக கூடி நம்மை ஆராதிக்க உண்மை நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடலையும் துதி சோத்திரங்களையும் ஆசீர்வதியும். தேவ பிரசனத்தால் நிரப்பும், எழுப்புதல் ஆவியை ஊற்றும், ஜப ஆவினால நிரப்பும், கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பி பலப்படுத்தும். உமது கரை எங்களோடு இருந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவோடு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலங்களை ஆராதனைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலங்களை அவருமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். அருமையான சபை குடும்பங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு ஸ்தோத்திரங்களை நான் எடுக்கிறேன். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தாய் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தவள் நான் உன்னை மறுப்பதில்லை. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் குடும்பத்தில் இருந்தவனமாய் கரங்களை தட்டி நாம் எவருமாய் பாடுவோம். தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நானும்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம அடுத்த ஒரு பாடலை கூட நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் மகிழ்ச்சி கீதங்களில் அதே பாடல் புத்தகத்தில் ஆவியோடு துதிக்கவும் கருத்தோடு துதிக்கவும். இந்த வேளையில நாம் ஆவியோடும் கருத்தோடும் குடும்பத்தில் இருந்தவனுமாய் நாம் துதிப்போம். எல்லா கட்டைகளையும் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த நாள் வரை நம்ம நடத்தி வந்திருக்கிற தேவாதி தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆவியோடு துதிக்கவும் கருத்தோடு துதிக்கவும் என்ற பாடலை நாம் பாடலாம். ஆவியோடு துதிக்கவும் கருத்தோடு துதிக்கவும் அக்கினியாவியை ஊற்றும் தேவா, அக்கினியாவியை ஊற்றும் தேவா. பாரத்தோடு ஜெபிக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த ஆவியை ஊற்றும் தேவா, பரிசுத்த ஆவியை ஊற்றும் தேவா, பரிசுத்த ஆவியை ஊற்றும் தேவா. முள்ளிலும் பாம்பின் அக்கினி ஆவியானவரே, மோசேயும் அழைத்து ஆசீர்வதித்தீரே. முள்ளிலும் பாம்பின் அக்கினி ஆவியானவரே, மோசேயும் அழைத்து ஆசீர்வதித்தீரே. உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆவியோடு துதிக்கவும் கருத்தோடு துதிக்கவும் அக்கினியாவியை ஊற்றும் தேவா, அக்கினியாவியை ஊற்றும் தேவா, அக்கினியாவியை ஊற்றும் தேவா. அவர் நம்மை தனியாம் இறங்கிய ஆவியானவரே, அவர் நம்மை அழைத்து ஆசீர்வதித்தீரே. அவர் நம்மை தனியாம் இறங்கிய ஆவியானவரே, அவர் நம்மை அழைத்து ஆசீர்வதித்தீரே. உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு ஆராதனை செய்கிறோம்.
பார்ப்போமா? தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனை நோக்கி துதிப்போமா? நாவங்களை திறந்து வாய்களை திறந்து வாயை விரிவாய் திறந்து அதை நான் நிரப்புவேன் என்று வாக்களித்ததான கருத்து நம்மோடு இருக்கிறார். மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்ததான கருத்து நம்மோடு கூட இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அழைத்து செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம். இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளால் இந்த வேளையில் கண்களை மூடி அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா உம்மை ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம். அன்பு செய்ய வந்திருக்கிறோம். அப்பா நீர் சுவாமி இருதயத்தில் வாழும்படியாய் சொல்லிக்கிறோம். நம்முடைய இருதய கதவுகளை திறப்போமா? இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு செய்கிற தேவனாய் இருக்கிறார். மகனை பயப்படாதே, மகனை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று வாக்களித்ததான கருத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் நாமங்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் துதிப்போமா? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போமா? ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். யுவ சிங்க ராஜாவே உம்மை துதிக்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். பாதாளத்தை ஜெயித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். அல்வா ஒமேகாவா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஓ கீராவின் மத்தியிலும் சீராவின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறதான தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். போற்றுகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை என்று பார்க்கிறோம். இந்த நாளில எங்களை ஜீவனோடு காண வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை எங்கள் வாழ்க்கையில கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுகத்தோடு பலத்தோடு வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ நீர் பெரிதிலும் பெரியவராய் இருக்கிறவரே, அம்மா ஆதியும் அந்தமானவரே, அல்லோ உமேகாவா இருக்கிறவரே, கீராவின் மத்தியிலும் சீராவின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறதான தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஓ நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைகளை நிறைவாக்கி நடத்துகிறது. அம்மா நீர் எங்களை நிறைவாக நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா எங்களுடைய சூழ்நிலைகளை மறந்து, அம்மா எங்களுடைய சபா சந்தர்ப்பங்களை மறந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஓ நீர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். எங்களுடைய வியாதிகளை மாற்றுகிற தேவன். எங்களுடைய கண்ணீர்களை மாற்றுகிற தேவன். எங்களுடைய போராட்டங்களை மாற்றுகிற தேவன். நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு ஆசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஓ என் தேவனே நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். நீர் எங்களுடைய கால்களை தள்ளாட விட்டும். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று பார்க்கிறோம். நீர் இஸ்ரவேலை காக்கிற தேவனா இருக்கிறபடியினால், நீர் எங்களை காக்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்களிக்கிறார் கர்த்தர் நம்மோடு. இங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தினால தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று வாக்களித்ததான கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் வறுமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு சுவாமி வாய்க்கை பண்ணுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா துதிக்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியா என்னை நிரப்பும். தூய ஆவியே எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தூய ஆவியே, தூய ஆவியா என்னை நிரப்பும். Hallelujah, hallelujah.
ரட்சிக்கிற தேவனா இருக்கிறபடியினால உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, நாங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவன் நீரா இருக்கிறபடியினால உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவ நீர் சுவாமி. மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் தேவன் நீர் அவர்களை பாதுகாத்த தேவன், அவர்களை போஷித்த தேவன். அப்பா, கண்களில் தண்ணீரை கொடுத்த தேவன், வானத்தின் மன்னாவினால் போஷித்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன், எரிகோவை இடித்த தேவன் ராஜா. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்துக்குள்ளாய் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும், தேசத்துக்குள்ளாய் இருக்கிற கொள்ள நோய்கள் மாறட்டும், எங்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். தேவன் நீர் சுவாமி தேசத்துல சேமத்தை கண்டபடியாய் நாங்கள் செல்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா, நீர் தடையாய் இருக்கிறீர் சுவாமி. தேவன் நீர் தலையான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செல்கிறோம். மண்ணில் வேண்டுகிறோம் இயேசுப்பா, ஒரு விஷயாய் உங்கள் பாவங்களை மன்னிங்க. பாவத்தை மறைத்து ஒருவனும் வாழ்வடைய முடியாது என்று பார்க்கிறோம், தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். அப்பா, எங்களை பாவங்களை விட உதவி செய்யும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். நீர் பெரியவராய் இருக்கிறீர், பெரிய காரியங்கள் செய்கிறதே நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். அனைவருமாய் இருக்கிறவங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோமா? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு இருக்கிறவங்களை மேலே உயர்த்தி கோரசை பாடுவோமா? இவர் பெரிய காரியங்கள் செய்ய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Alleluia, alleluia, மனாயிருக்கும் கிருபையின் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரியர்கள் என்று சொன்னதான கர்த்தரே, அப்பா பரிசுத்தமாய் உம்மை தொழுது கொண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தொடப்பட, அப்பா வாழ்க்கை கட்டப்பட, சமாதானத்தால் நிரப்பப்பட தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, வார்த்தையை கொண்டு வருகிற அப்பா போதகரை மறைத்து தேவன் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை முறைகள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். தேவன் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, சீக்கிரத்துல எல்லா சூழ்நிலைகள் மாறி அப்பா நாங்கள் ஒரு சபையாய் ஆலயத்துல கூடி
ஜெபிக்க ஆராதிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாவற்றையும் பொறுப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அருமை ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து நீதி நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாம் வாசிக்க வேண்டிய பகுதி வேத பகுதி தானியேல் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடன் சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். வசனம் 3. நான் உபவாசம் பண்ணி ரொட்டியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயமுமான தேவனே. வசனம் 5. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். கடைசி வசனம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நேரலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நாங்கள் குடும்பமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பதாக. ஆமென். இன்று தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இன்று காலை ஆண்டோடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரிடத்துல பாரத்தோடு கேட்டேன், ஆண்டவரே, கொரோனா வைரஸ் தேசங்கள் முழுதும் உலகம் முழுதும் பரவிக்கொண்டிருக்கிறது. பல தேசங்களில் பேரிழப்புகள், அதாவது உயிரிழப்புகள், சரீர பிரகாரமான பாதிப்புகள், பல தேசங்களிலே ஊரடங்கு உத்தரவுகள், அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அரசாங்கத்துக்கு மிகுந்த இழப்புகள் நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படி, உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கும்படி அந்தந்த தேசத்தின் தலைவர்கள் மிகவும் கட்டுத்திட்டத்தோடு சட்டங்களை நிறைவேற்றி ஜனங்களை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த வாதைகள், இந்த பயங்கள், இந்த துக்கங்கள், இந்த மரணத்திலிருந்து எப்போது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை சுட்டி காண்பித்தார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தேவனாய கர்த்தர் காண்பித்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை
கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வாசித்த வேத வசனத்தை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டதற்காக நாங்கள் சொத்தரிக்கிறோம். கேட்கிற உள்ளங்களை தொடும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய சமாதானம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவோடு நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்கள், தேவனாய் கர்த்தர் அழகாய் அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க, மரணத்தை ஜெயமாக மாற்றுவார். தேவன் எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் என்று வாக்கு கொடுத்தார். வசனத்தை கேட்டவுடனே எடுத்து வாசித்து மிகுந்த ஒரு ஆறுதல் வந்தது. நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லாருடைய துக்கத்தையும், எல்லாருடைய வேதனையும், எல்லாருடைய பயத்தையும், எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து நமக்கு சமாதானத்தையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப்போகிறார் என்று மிகுந்த ஒரு ஆனந்தம் கொண்டேன். ஆண்டவர் எப்பொழுது நடக்கும்? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள அடைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு கேட்கும்போது அவர் இன்னொரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை சுட்டி காண்பித்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது. இன்றைக்கு முதல் 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு சட்டம் நிறைவேற்றினார்கள். வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும், கூட்டங்கள் சேரக்கூடாது, வீதியில சுற்றக்கூடாது என்று மீண்டும் 19 நாட்கள் அந்த சட்டங்கள் வந்திருக்கிறது. தொடர்ந்து 40 நாள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். எப்பொழுது கண்ணீரை துடைப்பு, எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது ஜனங்கள் சமாதானத்துக்குள் மகிழ்ந்திருப்பார்கள், எப்போது ஆராதனை ஜெப கூடாரங்கள் திறக்கப்படும், எப்போது நாங்கள் சபையாக கூடி ஆராதிக்க போகிறோம் என்று கேட்கும்போது ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை சுட்டி காண்பித்தார். கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனுடைய குடும்பங்கள், விசுவாசிகள், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் முழங்கால்கள் முடங்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 3 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது ஒரு தேவ பக்தன், ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி ஜெபிக்கிறார். இப்படி நீங்கள் வீடுகளிலிருந்து குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது இல்லை. அநேகருடைய ஜெபங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறது. அநேகருடைய ஜெபத்துக்கு விடுதலை கிடைப்பதில்லை. அநேகருடைய ஜெபங்களுக்கு இன்னும் கால தாமதமாகவே இருக்கிறது.
நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோமே, ஏன் ஆண்டவரை தாமதம், ஏன் ஆண்டவரை பதில் இல்லை, ஏன் ஆண்டவரை விடுதலை இல்லை என்று கேட்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை காண்பித்தார். முதலாவது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது ஏன்? உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, வாசிங்கள். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. ஆண்டவருடைய அருள் வாக்கை கவனிங்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. ஏனென்றால், ஏன் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் நம்முடைய சத்தத்துக்கு பதில் வரவில்லை? ஏன் அவர் செவி சாய்க்கவில்லை என்றால், மேல 42வது வசனத்தை பார்க்கும்போது, அதே உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். 43வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். என் வார்த்தையை கேட்காமல், என் சத்தத்துக்கு செவி சாய்க்காமல், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அசட்ட பண்ணி மீறி போனீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனால், செயல்படுவதனால், யுத்தம் பண்ணுவதனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் தாமதமாயிருக்கிறது. முதலாவது, கீழ்ப்படிதல் மிக மிக ஒரு முக்கியமான காரியம். பைபிள் நம்மை அதிகமாய் எச்சரிக்கிறது, வலியுறுத்துகிறது, சுட்டி காண்பிக்கிறது. நம்மிடத்துல முதலாவது ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்றைக்கும் கீழ்ப்படியாத ஆவி உனக்குள் இருக்கிறதா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தும் உன் இருதயம் கடினப்படுகிறதா? என்னைதான், எனக்கு தான் என்ற உனக்குள்ளே ஒரு முறுமுறுப்புகள், விரோதங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? தூக்கி எறி. ஆண்டவர் முன்பாக உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். இரண்டாவது, ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, சங்கீதம் 66:18 வாசிக்கலாம். எடுத்தவர்கள் Psalm chapter 66 verse 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. நம்முடைய இருதயம் கிறுக்குள்ளதாக, கேடுள்ளதாக நிரம்பி இருக்கும் போது, அழகா சொல்லுகிறது சங்கீதக்காரர் 66:18 எழுதுறாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை, வீணான யோசனைகள், புறமான காரியங்கள், இந்த
கேடுள்ள கிறுக்குள்ள இருதயத்துல இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தால், அந்த சிந்தனையோடு நீ ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது, அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பைபிள் நம்மை சுட்டி காண்பிக்கிறது, சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று. சங்கீதம் 51:10 வாசிக்கும் போது, சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம், நல்ல மனசாட்சியோடு ஆண்டவர் சமூகத்துல ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த இருதயம் கரைப்பட்டு, இந்த இருதயம் சுத்தம் இல்லாமல் அக்கிரம சிந்தனையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் அனுப்ப மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களுக்கு கால தாமதம் வருவதற்கு, பதில் கிடைப்பாததற்கு, விடுதலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. இரண்டாவது, இருதயத்தில் அக்கிரம சிந்தை. மூன்றாவது, நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது, நீதிமொழிகள் 1:28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டார் என்றால், தேவனுடைய ஆலோசனையை அசட்ட பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கும் போது, போதகர் சொல்லும் போது அவருடைய அறிவுரையை அசட்ட பண்ணினார்கள். ஆகையால் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை. அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கும்போது, என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் தள்ளிட்டீங்க. தேவன் கடிந்து கொள்ளும் போது வெறுக்கிறீங்க. எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்? சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் புஸ்தகம் 8:32 நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஆண்டவர் ஆலோசனைகளை தள்ளினார். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுத்து விட்டு, இப்போது நாம் அழுது என்ன பலன், மன்றாடி ஜெபித்து என்ன பிரயோஜனம், உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். திருச்சபையில கூடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கணும். பிரசங்கத்துல வருகிற சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பணும், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான்காவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28:9 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி என் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, ஏன் ஜெபம் தள்ளப்படுகிறது?
ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? தேவனுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பைபிள் படிங்க, நேரம் இருக்கும் போதெல்லாம் பைபிளை ஆராய்ந்து பாருங்க, பைபிள் கையுமா இருங்க என்று பலமுறை வலியுறுத்தி பிரசங்கம் பண்ணினாலும் அறிவுரைகளை சொல்லினாலும் இந்த வேதத்தை நாம் எடுத்து வாசிப்பதில்லை. 24 மணி நேரம் வீணாய் நேரம் செலவழிகிறேன். ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்ததிலிருந்து நம்முடைய நேரத்தை எதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை எல்லாம் யாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தில் உள்ளவைகளிலும் செலவழிக்கிறோம். ஆண்டருக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும் இல்லையா? இது ஒரு நல்ல நேரம். நான் சிலரை தொலைபேசி மூலமாக விசாரிக்கும் போது பேசும்போது சொல்லுகிற காரியம், இது ஒரு நல்ல நேரம். குடும்பமா இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நேரத்தில் குடும்பத்தில் நாம் இருப்பதில்லை, ஓடிக்கொண்டே இருப்போம், விலகி கொண்டே இருப்போம், நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்போ ஒரு நல்ல நேரம், குடும்பத்தில் கூடி ஜெபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு, பைபிளும் கையுமாய் இருக்க ஒரு நல்ல வாய்ப்பு, முழங்கால்கள் முடங்கி ஜெபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வீணாக்காதீர்கள், ஆண்டவர் கொடுங்கள் என்று. எதனால ஜெபம் கேட்கப்படுவதில்லை? நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தை இரவு பகல வாசிக்கிற மனுஷனை பாக்கியவான் என்று சங்கீதம் 1:2 நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியத்தை வாய்க்கை செய்தார். ஆண்டவரை தேடுகிற நாட்களிலெல்லாம் தேவன் காரியத்தை வாய்க்கை செய்வார். வேதத்தை நாம வெறுப்பதனால நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஜெபத்துக்கு தோல்விக்கான காரணங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் ஜெபிக்கிறோம், அது தோல்வியா இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், அதற்கு பதில் வரவில்லை. நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்கவில்லை. நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், இன்னும் விடுதலை இல்லை. ஏன்? ஜெபம் தோல்விக்கான காரணங்களை குறித்து ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். கீழ்ப்படியாமை, அந்தரங்க பாவம், அறிவுரையை அசட்ட பண்ணுதல், வேதத்தை வெறுக்குதல், இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது பதில் கிடைக்காது. இன்னைக்கு பாவம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தமான காரியங்கள், பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. பாவத்தோடு ஜெபித்தால் எப்படி ஆண்டவர் கேட்பார்? கண்களின் இச்சையோடு ஜெபித்தால் ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்பார்? வேதத்தை வெறுத்துவிட்டு, வேதத்தில் ஆலோசனை தள்ளிவிட்டு நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. இன்னும் கொடிதான காலங்கள் வரும். இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், முழங்கால்கள் முடங்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் ஜெபங்களுக்கு தோல்விக்கான காரணம் இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது, ஏசாயா புஸ்தகம் 1:15 வாசிக்கும் போது, ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய
கைகள் பாவத்தினால நிறைந்திருக்கிறது. நம்முடைய கரங்கள் அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறது. நம்முடைய கரங்கள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அநேகருடைய ஜெபத்துக்கு தடை ஏன்? கைகளில் பரிசுத்தம் இல்லை. கைகளில் தேவனுடைய பரிசுத்தமான கரங்களாக இல்லை. இந்த கரங்களில் பல பாவங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள் செய்ய துணிகிறது, அடிக்கிறது, குற்றப்படுத்துகிறது, விரலை நீட்டி குற்றப்படுத்துகிறது, நான் என்று நம்மை மேன்மைப்படுத்துகிறது, மற்றவர்களை கரங்களை இப்படி நீட்டி நீ நீ என்று குற்றப்படுத்துகிறது. இந்த கரங்கள் தேவனுக்கு பிரியமா இல்லை. எனவே நம்முடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கிறது. ஆகையினால் தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக மாற்றுகிறவர், எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவர், தேசத்துக்கு சேமத்தை சமாதானத்தை கொண்டு வருகிறவர். நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்த்து கீழ்ப்படியாமல் இருந்தால், அந்தரங்க பாவம் இருந்தால், அறிவுரையை அசட்ட பண்ணி கொண்டிருந்தால், வேதத்தை வெறுத்து விட்டு இருந்தால், அக்கிரம சிந்தனைகள் இருந்தால், முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தால், இவைகள் எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு சுத்த இருதயத்தோடு நல்ல மனசாட்சியோடு ஆண்டவை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். இன்னும் அநேகருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? இன்னும் நாம் பார்க்கும்போது யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஜெபத்துக்கு என்னெல்லாம் தடையா இருக்கிறது? நம்முடைய ஜெபத்துக்கு தடையா இருக்கிறவைகளை தூக்கி எறிந்து பரிசுத்தத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு காட்டுகிற சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்கள். எல்லாரும் எடுத்துங்க. யாக்கோபு புஸ்தகம் 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நேரத்தை கொடுத்து செலவழிக்கிறோம். நம்முடைய இச்சைகளை, அந்த இச்சைகளை செய்ய, அந்த இச்சைகளை அபகரிக்க, அந்த இச்சைகளை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறோம். செலவழிக்கிறோம்னா அந்த நேரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறீர்கள். கண்களின் இச்சைகள், இருதய சிந்தனைகள், கைகளின் பாவங்கள், விரைந்து விடுகிற கால்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இச்சையை நிறைவேற்ற வேண்டும், இச்சையை சுதந்திரிக்க வேண்டும், இச்சையில பிரியப்பட வேண்டும், இச்சையில ஓட்டம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஆகையினால் பைபிள்ல ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை
தேவனாய் கர்த்தர் சுட்டி காண்பித்தார். நீங்கள் அப்படி அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நான் ஜெபத்தை கேட்பேன், உங்கள் தேசத்துக்கு சேமத்தை வருவிப்பேன், உங்களுடைய மரண அழுக்குறலை மாற்றி போடுவேன், உங்கள் மேல் இருக்கிற எல்லாருடைய நிந்தலை நிர்மலமாக்குவேன், எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பேன், உங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை கொண்டு வருவேன், நீங்கள் மனம் திரும்பி மீண்டும் மிகவும் பயபக்தியோடு என்னை தொழுது கொண்டு என் சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீடுகளில் இருந்தவனுமா கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பரிசுத்தவானுடைய ஜெபத்தை ஆண்டவர் காண்பித்தார். இந்த பரிசுத்தவான் தானியேல் எப்படி ஜெபம் பண்ணினார்? தானியேல் ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன். அவர் இந்த வாலிப பிரியாயத்திலே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டவர். ராஜாவுடைய போஜனம் தீட்டுள்ளது என்று அறிந்து பருப்பும் இலைக்கறியும் வேண்டும் என்று புசித்தவர். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பாதுகாத்தவர். அவருக்கு ஆண்டவர் அநேக சொப்பனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நிமித்தம் ராஜாக்கள் பிரமித்து தானியேலை மேன்மைப்படுத்தினார்கள், உயர்ந்த ஸ்தலத்திலே அமர வைத்தார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த தானியேல். இந்த தானியேலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உபவாசம் பண்ணி ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடி அவரை நோக்கி பார்த்தார். இவர் எப்படி ஜெபிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாவ அறிக்கை செய்தார். பாவ அறிக்கை. ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே அப்படின்னு ஆண்டவரை உயர்த்தி 5வது வசனத்துல அவருடைய பாவத்தை எப்படி 5-6 எப்படி அவர் அறிக்கை செய்கிறார்னா, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து விட்டோம், துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி விட்டோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இப்படி போனவர்கள் யார் என்றால் 6வது வசனத்துல உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களும்
எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிப்படாமல் போனோம். யாருக்கு செவி கொடுக்கவில்லை? தீர்க்கதரிசிகளான உம்முடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் செவி கொடாமல் போனோம். எத்தனை முறை சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்களுடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு செவி கொடாமல் போயிருக்கிறீர்கள். சத்தியத்தை கேட்டு எத்தனை பேர் முறுமுறுத்து கொண்டு போயிருக்கிறீர்கள். சத்தியத்தை கேட்டு எத்தனை பேர் கூட்டம் கூடி பேசி விரோதமாய் முறுமுறுத்து அபாண்டமாய் பழி போட்டு இருப்பீர்கள். ஆராய்ந்து பாருங்கள். இவர் சொல்லுகிறார், எங்கள் ராஜாவும் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, அசட்ட பண்ணிவிட்டோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் 7வது வசனத்தில் அவர் எப்படி சொல்றாரு? ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆமென். நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தகுதி இல்லாத இருக்கிறோம். உம்மிடத்துல கேட்க அந்த தகுதி இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, 8வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி தங்களை பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கண்ணீர் விட்டு உபவாசத்தோடு ரட்டுடுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் தானியேல் என்ற தீர்க்கதரிசி. ஆனா இன்னைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் இன்னும் அசைட்ட பண்ணிக்கொண்டு ஜெபத்துல இல்லை, முழங்கால்கள் முடங்கல. ஏன் இன்னும் ரிலீஃப் கொடுக்கல? ஏன் இன்னும் பஸ் விடல? எப்போ வேலைக்கு போலாம்? எப்போ ஊரை சுற்றி வரலாம்? எப்போ ஜாலியா இருக்கலாம்? முறுமுறுத்துட்டு ஏன் 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 அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் சில ஆதாயங்களுக்காக சுற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த இக்கட்டு சூழ்நிலையை எடுத்து சொல்லி பலரிடத்துல பலவிதமாக ஆதாயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் காத்திரு, உன் குறைகள் நிறைவாக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், கர்த்தர் உன்னை அதிசயமா நடத்துவார். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததையும் எட்டாததையுமான பெரிய காரியங்களை செய்வேன். எரேமியா தீர்க்கதரிசி 33ல 3வது வசனத்துல பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகள் ஒரு சிலரை, மற்ற எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல இல்ல, ஆண்டவரை தேடி ஓடல. அப்படி போனாலும் கடமைக்கு பைபிள் படிச்சுட்டேன், வேத வாசித்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன்னு கடமைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழுமையாய் இந்த பரிசுத்தவானை போல, இந்த தானியேல் தீர்க்கதரிசி போல ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு நேராக முகத்தை திருப்ப வேண்டும். ஆண்டவரிடத்துல கெஞ்ச வேண்டும். சொல்றாரு 13வது வசனத்துல கீழ்ப்பகுதியில,
உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. சத்தியத்தை கவனிக்கிறதுக்கு உம்மை நோக்கி நாங்க கெஞ்சினதில்லை, கேட்டதில்லை. நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 14 கீழே நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 15 கீழே நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். 16 பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிரபுக்களின் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் தாமதியாமல் தேவ சமூகத்துல நம்ம ஜபத்துக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள், குழி தோண்டி புதைத்து விடுங்கள், தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள், ஒரு அர்ப்பணிப்போடு ஜபத்தை ஏறெடுங்கள். ஆண்டவர் நிச்சய ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவார். நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை கொண்டு வருவார். மீண்டும் நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஆலயங்களில் கூடி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். கடைசியாக அவருடைய ஜபத்துல அவர் முடிக்கும் போது எப்படி கொண்டு வருகிறார்னா 19, 20 பார்க்கும்போது வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 19, 20. 19, 20. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் வாசித்து குடும்பமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் தாட்டும். முதலாவது ஜபத்துக்கு தடையா இருக்கிற கீழ்ப்படியாத ஆவினா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியல, கூட பிறந்தவர்களுக்கு கீழ்ப்படியல, கணவன் மனைவிக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, இதெல்லாம் சரி பண்ணுங்க. குடும்பத்துல முதலாவது ஐக்கியம் வரட்டும். 2வது உன் சொந்த ஜனங்கள் மத்தியில மனத்தாழ்மை. 3வது சபையிலே அறிவுரையை இதுவரை நீ அசட்ட பண்ணியிருந்தால், வேதத்தை சத்தியத்தை கேட்டு கேட்காத மாதிரி அதை வெறுத்து கொண்டிருந்தால், ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு முறுமுறுத்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், கண்களின் இச்சைகளோடு இருந்தால், அவைகள் எல்லாம் தூக்கி எறிந்து தானியேலை போல இவர் ஒரு பரிசுத்தவான், ஆனா தனக்காக தன் ஜனத்துக்காக தனது தேசத்து ஜனங்களுக்காக தனது தேசத்து ராஜாக்கள் பிரபுக்களுடைய எல்லா பாவங்களை அறிக்கை செய்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசியா 21வது வசனத்துல, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாக காபிரியேல்
வேகமாய் பறந்து வந்து அந்தி பறைய நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தொட்டு என்ன சொன்னாரு? அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். நாமும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா? ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பாக கண்கள் பரிசுத்தம் இருக்கிறதா? நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வீடுகளிலே இந்த ஜெபத்தை அர்ப்பணிப்போடு ஏடுங்கள். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 25:8. இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். சொன்னார். ஆண்டவர் இன்று முதல் விடுதலை கொடுக்க போகிறார். திட்டமாக நம்மோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். திட்டமாக ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து தேவனிடத்துல பரிசுத்தவானுடைய ஜெபத்தை சுட்டி காண்பித்தார். அந்த பரிசுத்தவானுடைய ஜெபத்தை நாம் எல்லோரும் ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு மிகுந்த சமாதானத்தினால நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இருந்தவண்ணமாய் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். ஜெப ஆவியை எனக்கு தாருங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா. நம்முடைய ஆல்பம் 5ஆம் பாகத்தில் இந்த பாடல் உண்டு. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம். ஜெப ஆவியை எனக்கு தாருங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவியை எனக்கு தாருங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா. துதிக்கணும், ஜெபிக்கணும், நான் துதிக்கணும், ஜெபிக்கணும், துதித்து துதித்து உம்மை நான் போற்றணும், ஜெபித்து ஜெபித்து வெற்றி வாக்கை காயணும், துதித்து துதித்து உம்மை நான் போற்றணும், ஜெபித்து ஜெபித்து வெற்றி வாக்கை காயணும். தாருங்கப்பா ஜெப ஆவியை, நிரப்புங்கப்பா ஜெப வல்லமையை, தாருங்கப்பா ஜெப ஆவியை, நிரப்புங்கப்பா ஜெப வல்லமையை, ஜெப ஆவியை எனக்கு தாருங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா, ஜெப வல்லமையை என் மேல் ஊற்றுங்கப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை, ஏன் விடுதலை இல்லை, ஏன் கேட்கப்படவில்லை, ஏன் கர்த்தர் செவி சாய்க்கவில்லை
கீழ்ப்படியாமை, அந்தரங்க பாவம், அறிவுரையை அசட்ட பண்ணுதல், ஆண்டவரை வேதத்தை வெறுப்பது, அக்கிரம சிந்தை, கண்களின் இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருப்பதனால் ஜபங்கள் தடையா இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைப்பார், எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஆகையினால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஒரு தானியேல் தீர்க்கதரிசி போல அர்ப்பணித்து பாவ அறிக்கை செய்து உபவாசம் எடுத்து ரட்டுடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கூடி இருக்கிற ஒவ்வொருவரை தொடும், தேவ பிரசன்னத்தால் நிரப்பும், தேவ சமாதானத்தை தாரும், ஆசீர்வதியும். ஒரு நன்மை குறையில்லாமல் போசி உமது கரம் கிருபை பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இருந்த நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை செலுத்துகிறோம். அருமரட்சகரும் மீட்பருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடு கூட என்றும்